சொல்ல போனால் என் நாட்களை வண்ணம் பூசி தந்தவளும் நீதான். துள்ளல் இல்லா என் பார்வையில் துண்டில் மீனாய் வந்தவளும் நீதான். எத்தனை நாள் பார்ப்பது. நல்லா கெட்டியா பிடிச்சுக்கோ. என்ன நான் வண்டியை நல்லா கெட்டியா பிடிச்சிருக்கேன். உங்களை எதுக்கு நான் பிடிக்கணும்? அப்புறம் மேடு பள்ளம்லாம் வந்துச்சுன்னா அப்புறம் எனக்கு தெரியாதுப்பா. மேடு பள்ளத்துலலாம் ஏன் ஏற்றி இறக்குறீங்க? ஓரமாக போங்க. இப்போ எதுக்கு நீங்கள் சிரிச்சுக்கிட்டே வண்டி ஓட்டுறீங்க? எனக்கு சிரிப்பு வருது, சிரிக்கிறேன். உனக்கு என்ன வந்துச்சு? என்னைய பார்த்து தானே சிரிக்கிறீங்க. இது என்னடா வம்பா போச்சு? ஏன் பல்லு ஏன் வாயி நான் சிரிக்கிறேன், உன்னைய பார்த்து எதுக்கு நான் சிரிக்கணும்? எனக்கு தெரியும் நீங்கள் என்னைய பார்த்து தான் சிரிக்கிறீங்கன்னு. தெரிஞ்சா சரிதான். அப்படி சிரிக்கிற அளவுக்கு நான் என்ன பண்ணேன்? நீயே நல்லா யோசிச்சு பாரு. வண்டியை நேராக பட்டு ஓட்டுங்க. ஏதோ ஒரு நினப்பில் என்னைய கீழே தள்ளிடாதீங்க. நான் விழுந்தாலும் உழுவேன் தவிர உன்னைய தள்ள மாட்டேன். உங்களெல்லாம் யார் நம்புறது? நேராக பார்த்து ஓட்டுங்க. சரிடி, நேரா தானேடி பார்த்து ஓட்டுறேன். சோப்பா கடவுளே, எத்தனை வாட்டி தான் கண்ணாடியில் என்னைய பார்த்து சிரிப்பிய? சிரிச்சது போது விடுங்க. என்னால சிரிப்பை அடக்க முடியலையே. இப்போ நீங்கள் சிரிக்காம இருந்தீங்கன்னா தான் நான் வருவேன். இல்லைன்னா இங்கேயே இறக்கி விடுங்க. நான் திரும்பி வீட்டுக்கு போகிறேன். வீட்டுக்கா? எந்த வீட்டுக்கு? நக்கலு. வீட்டில் டார்ச்சர் தாங்க முடியாம தான் என் கூட வந்த. திரும்பி நீ எங்க வீட்டுக்கு போற? வண்டியை நிப்பாட்டுங்க. எதுக்குடி? வண்டியை இப்போ நிப்பாட்ட போறீங்களா இல்லையா? சரி சிரிக்கல. இப்போ போதுமா? இப்படியே வச்சுட்டு வரீங்க. நடுவில் எங்கேயாவது சிரிச்சிய அவ்வளோதான் பார்த்துக்கோங்க. கீதா, எனக்கு எவ்வளோ சந்தோஷமா இருக்கு தெரியுமா? கல்யாணம் ஆயிட்டு முதல் தடவை என் ஒய்ஃபா என் வண்டியில ஏறி இருக்க. என்னால சிரிச்சு சந்தோஷமா இருக்க கூட முடியல. நீ எப்பவுமே என் கூடவே இருக்கணும் கீதா. அதுக்காக நான் என்ன வேணாலும் செய்வேன். எவ்வளவு அழகா இருக்க நீ. ஒரு நிமிஷம் நானே ஆடி போயிட்டேன் தெரியுமா? என்ன அப்பப்ப கொஞ்சம் குசும்பு இருக்கு. இவ்வளோ தூரம் என்னை நம்பி நீ வரனா உன் மனசுல கண்டிப்பா நான் இருக்கேன். அதுதான் உனக்கு தெரியல. என்னைக்காவது ஒரு நாள் என்னோட காதல் உனக்கு புரியும். அது வரைக்கும் உனக்காக நான் வெயிட் பண்ணிட்டு இருப்பேன்டி. நீ லவ் பண்ற அர்ஜுனே நான் தான். ஆனா நான் தான் அர்ஜுன்றது உனக்கு தெரியல. உனக்கு என்னைய முரளியா பிடிக்கணும்னு தான் எனக்கு ஆசை. அர்ஜுனா நான் கிரியேட் பண்ண ஒரு ஸ்டோரி. அந்த கதை மூலியமா என்னை அர்ஜுனா உனக்கு பிடிக்கிறதுல எனக்கு விருப்பம் இல்லை. முரளியா என்னை ஏத்துக்கிற வரைக்கும் நான் தான் அர்ஜுன்ற விஷயம் நான் என்னைக்கும் உன்கிட்ட சொல்ல மாட்டேன். ஐ லவ் யூ கீதா. என்னத்த பிள்ளைய வளர்த்து வச்சிருக்கிய? ஏண்டி? ஆமா, வேலைன்னு வந்துட்டா ஓடுறா வீட்டை விட்டு. என்னடியாச்சு? ஏன் இவ்வளோ பொறுமுற? அதை என்னத்த சொல்ல சின்னம்மா? காலையிலேயே உன் பேத்தி இழுத்து போட்டுக்கிட்டு தூங்குறா. காலையிலையா? காலையில அந்த மாதிரி பண்ண மாட்டாளே. ஆபீஸுக்கு போவாளே. ஏன் ஆபீஸ் இல்ல? அட நீ வேற சின்னம்மா. ஆபீஸ்ல ஏதோ பெரிய காரியமா, அதனால அம்மனிக்கு லீவா. லீவுனா என்ன பண்ணியிருந்துருக்கணும்? வீட்டு வேலை ஏதாவது இருக்காத்த பார்க்கணும் வாங்க அப்படின்னு கூப்பிட்டுருக்கணுமா இல்லையா? சரி, என்ன பண்ணாவ? நல்லா இழுத்து போத்திக்கிட்டு தூங்கிட்டு இருக்கா. சிரிக்காத சின்னம்மா. அடி, நீ சொல்றத பார்த்தா சிரிப்பு தாண்டி வருது. அவ அப்படியே அவங்க அம்மா மாதிரி. வேற என்னத்த சொல்ல? நான் கல்யாணம் பண்ணிட்டு வரும்போது என் மாமியார் என்ன வேலை வாங்குச்சு தெரியுமா? நீ நான் ஏதோ நல்லவளா இருக்க கண்டு அமைதியா இருக்கேன். ஆனா உன் பேத்தி இருக்காளே அப்பா, பயங்கரமான ஆளு. நான் கூட நினைச்சேன் கொஞ்சம் அமைதியா இருக்காளே, சொல்ற பேச்ச கேப்பான்னு. ஆனா அவ சரியாந்திர ஆளா இருக்காத்தா. இப்ப தெரிஞ்சுக்கிட்டியா? அவளும் அவன் அம்மாவும் பயங்கரமான கைகாரிய. அதுக்கு நம்மளாவது தேவலாம் போல. நம்மலாம் கெட்டவங்கன்னு வெளியில காமிச்சுக்குவோம். ஆனா இதுங்கெல்லாம் நல்லவங்க வேஷம் போட்டுட்டு உள்ளுக்குள்ளார அம்புட்டு விஷம் வச்சிருக்குங்க. சரி விடுடி, என்ன தூங்க தானே செஞ்சா? எலி போட்டு வேலையை வாங்க வேண்டியதானே? அட நீ வேற சின்னம்மா. ஏண்டி என்னாச்சு? இந்த முரளி பையன் ஏதோ ஃபங்க்ஷனுக்கு நேரத்தை கூப்பிட்டுப்பான் போல. சரி, ஆனா உன் பேத்தி இருக்கா பாரு, வரலன்னு சொல்லிவிட்டு பேசாம படுத்திருந்திருக்கா. இப்ப நான் வேலை செய்ய வாடின்னு கூப்பிடுவோம். உடனே நான் முரளி அத்தாவோட கிளம்புறேன் அப்படி இப்படின்னு கதை விடுறா. என்னமா நாடகம் போடுறா. ஆனா அவ நினைச்சிருப்பா இந்த பேயை விட அந்த பிசாசு கூட போலான்ட்டு. சிரிக்காத சின்னம்மா. நான் படுற பாட பார்த்தா உனக்கு சிரிப்பு வருதா? வேற என்ன திடி செய்ய சொல்ற? எனக்கு தெரிஞ்சு நீ அவளை வச்சு செய்வான்னு பார்த்தா அவ உன்னையெல்லாம் வச்சு செய்யறா. அதுதான் பெரியமா, எனக்கு ஒன்னும் புரியல. என்ன பண்றது? போனா போது இந்த 2 கோடி சொத்துக்காக அமைதியா இருக்கேன். இல்லைன்னா நான் எப்படிப்பட்ட ஆளுன்னு உனக்கே தெரியும்ல. ஆமாண்டியாத்தா, நீ எனக்கு கோழி குழம்பு வச்சு கொடுக்கும் போதே எனக்கு தெரிஞ்சிருச்சு நீ யாரு என்னன்னு. தெரிஞ்சுக்கிட்டில? உன் மருமக கரைக்கும் பேத்தி கரைக்கும் இதை சொல்லு. நீ சொல்லுன்னு சொல்லும் போதுதான் ஒரு ஞாபகம் வருது. என்ன சின்னம்மா? அதாவது என்னன்னா, உன் அண்ணங்கிட்ட நான் பேசினேன்டி. நாங்க பணம் எல்லாம் எங்கடா அப்படி இப்படின்னு கேட்டா அவன் வாயவே திறக்க மாட்டேங்கிறான். என்ன வாயவே திறக்க மாட்டேங்குதா? ஒருவேளை நான் நினைக்கிறேன் மைனி பேர்ல இடம் வாங்கி போட்டிருக்குமோ? இருந்தாலும் இருக்க முடி. ஹாஸ்பிட்டல் போயிட்டு வந்துட்டு இவன் மூளை கலங்கி போய் கிடக்குறானே. இந்த பையன் செஞ்சாலும் செய்வான். அதுவும் இல்லாம ஹாஸ்பிட்டல்ல போட்டதே ஒரு நாடகம்னு நம்மளுக்கு தெரியும். ஆனா இவன் அப்படியே உண்மையாகட்டும்ல பண்ணிக்கிட்டு இருக்கான். இன்னமும் அண்ணன் நடிச்சுக்கிட்டு இருக்கு. மருந்து சாப்பிட்றது என்ன, அவ பொண்டாட்டி தாங்கன்னு தாங்குறது என்ன? ஓஹோ, இந்த கூத்தெல்லாம் வேற நடக்குதா?
அட நீ வேற இன்னொன்னு சொல்ல மறந்துட்டேன். சொல்லு சின்னம்மா. உன் மைனிக்காரி இருக்கால, ஆமா அவளுக்கு என்னப்ப? அவ கிளம்பி உன் வீட்டுக்கு தாண்டி வந்துகிட்டு இருக்கா. என்ன, என் வீட்டுக்கு வராளா? ஆமாண்டி. எதுக்கு? நகை பணத்தை எதுவும் கொண்டு வந்து கொடுக்கவா? அட நீ வேறடி, நகை பணத்தை கொண்டு வந்து கொடுக்கறதா இருந்தா முன்னாடியே போன் அடிச்சு சொல்லிருக்க மாட்டேன். பின்ன வெறும் கை வீசிக்கிட்டு எதுக்கு என் வீட்டுக்கு வராளா? அவ வேற எதுக்கு? அவ மகளை பார்க்க வராளாம். என்ன, மகளை பார்க்க இங்கே வராளா? ஆமாண்டி, மகன் நடப்பாவே இருக்கான், கண்ணுக்குள்ளாரே இருக்காளாம். அவளை ஒரு எட்டு பாத்துட்டு போலான்னு வரா. இப்பதான் என் வீட்டுக்கு வழி தெரிஞ்சதா அவளுக்கு. முன்னாடிலாம் வாங்க மைனி கூப்பிட்ட கூட வராது. இப்ப பொண்ணு கட்டி கொடுக்கணும், அது பாட்டுக்கு வருது. இப்ப எங்க போச்சு ரோசம் கீசம்லாம்? ஐயே, அதான் உன் மைனிக்காரி நேராவே வரால. என்ன ஏது நீயே பேசிடு. வரட்டும் இன்னைக்கு இருக்கு அவளுக்கு. ஆமா சின்னம்மா, ஒன்னே ஒண்ணு மட்டும் என்கிட்ட சொல்லு. என்னடி? அவ கூட அண்ணனுமா வருது. அது என்னன்னு தெரியல. அண்ணன் தான் கூட்டிட்டு வரான். அண்ணன் இருந்துச்சுன்னா எப்படி சின்னம்மா மைனிட்ட பேசுறது? அது என்னன்னு நீ பார்த்து பக்குவமா நடந்துக்க. ஒண்ணு உங்க அண்ணன் கிளம்புனதுக்கு அப்புறம் நீ எதா இருந்தாலும் பேசி வச்சு செஞ்சிரு. மறந்துடாம அந்த நகை பணத்தெல்லாம் கேட்டு வாங்கிடுடி. எங்க வீட்டுக்கு வர சொத்தை நான் என்னைக்கும் விட்டு தர மாட்டேன். நீ பொறுமையா இருந்த ஆட்டத்தை மட்டும் பாரு. இங்க பாருடி, நீ பேசின பேச்சுல இங்க வந்து உங்க அண்ணன்ட்ட வேற போட்டு கொடுத்துட போறா. அட நீ வேற சின்னம்மா, நான் ஒன்னும் அவகிட்ட சண்டைக்கு போக போறதில்ல. பிறகு வாழைப்பழத்துல ஊசி ஏத்துற மாதிரி பொறுமையா ஏத்துவேன். அவளுக்கு சுருக்குன்னு இருக்கும்ல, அப்ப தெரியும் இத தான் புருஷமார்கிட்ட சொல்லணுமா வேணாமான்ட்டு. சரி ஏதோ சொல்ற, ஆனா பார்த்து சூதானமா நடந்துக்க. சரி சின்னம்மா, நீ போன வச்சிரு. சரிடி. சின்ராசு மட்டும் இறக்கி விட்டுட்டு போயிட்டான்னு வையி, இன்னைக்கு ராஜுக்கு இருக்கு. ஏதா இருந்தாலும் பொறுத்திருந்து பாப்போம். பெரிய அழகு பெத்தமாவ இவளை காணான்னு 2 நாளே தேடிட்டு வராங்களா அவங்க அம்மா. புள்ளைய வளர்த்து வச்சிருக்க பரிச்சை, ஒரு வேலைக்கும் லாய்க்கு கிடையாது. இதுல சம்பள பணத்தை அவளே வச்சுப்பாளாம். வீட்டுல ஒரு வேலையும் செய்யாம வேலைக்கு போன காசையும் கொண்டாந்து கொடுக்காம உட்காந்து சோறு போடுறதுக்கு நான் என்ன வீட்டை என்ன சத்திரமாவை கட்டி வச்சிருக்கேன்? இன்னைக்கு வரட்டும், அவளுக்கு இருக்கு. புள்ளைய அவ வளர்த்து வச்சிருக்கா. செய், இதுக்கு என் மகனை வேற வந்து குறை சொல்றா. தான் பிள்ளைய ஒழுங்கா அவளுக்கு தெரியல, என் பிள்ளைய வந்து குறை சொல்லுது. வாடி வா, இன்னைக்கு வீட்டுக்கு வருவீல. திரும்பி என் வீட்டு வாசப்படி ஏறாத மாதிரி நான் பேசி விட்டு அனுப்பல. என் பேரு கஸ்தூரி இல்ல. இவ வரும்போது வீட்டுல யாரும் இருக்கக்கூடாது. இந்த கூமுட்டை வீட்டிலேயே தானே சுத்திட்டு கிடக்குது. ஃபர்ஸ்ட் இத காட்டுக்கு அனுப்பி விறகு எடுத்துட்டு வர சொல்லணும். யோ, எங்கயா போயிட்ட? என்ன? காட்டுக்கு போயிட்டு விறகு எரிக்க அடுப்பு எடுத்துட்டு வா. நல்லா தானே இருந்த. ஏன், எனக்கு என்ன? இல்ல வெயில் எதுவும் போயிட்டு வந்தியா? இப்ப என்ன உனக்கு? நீ சொல்ற வேலையை செய்ய மாட்டியா? ஏதாவது ஃபங்க்ஷன் கிங்ஷன் போகணுமா? போறதுன்னா போயிட்டு வந்துரு. என்னையா ஊத்து பாத்துக்கிட்டு இருக்க? இல்ல, நீ ஏன் பொண்டாட்டி தானான்னு டவுட்டா இருக்கு, அதான். ஏன் இந்த மாதிரிலாம் நீ பேசுற ஆளே கிடையாது. வெளியில போகணும்னு சொன்னா போக கூடாதுன்ப. இப்ப நீயா வாலண்டியரா போங்கிற? ஏன் வீட்டுல எதுவும் சூனிய வைக்க போறியா? ஆமா, சூனிய வச்சுதான் உன்னையும் உன் பையனையும் பிரிக்கணும் பாரு. எனக்கு இதெல்லாம் தேவைதான். போனா போது, நீ போறதுன்னா போயிட்டு வா அப்படின்னு சொன்னேன் பாரு. என்னை சொல்லணும், எப்போதும் போல போக கூடாது அப்படின்னு விரட்டிக்கிட்டே இருந்தாதான் என்ன இது பண்ணுவிய. விரட்டினேங்கிறது, போ சொன்னா இப்படிங்கிறது. அப்புறம் நான் என்னத்தான் பண்ணணும்? சரி விடு, பொங்காத. எனக்கு ஒரு ஃபங்க்ஷனும் இல்ல, விறகும் எடுத்துட்டு வந்தாச்சு. வேற ஒரு வேலையும் இல்ல, நான் வீட்டிலே இருக்கேன். என்ன இந்த ஆளு போக மாட்டேங்கிறான்? இங்க இருந்தானா அப்புறம் நான் அவளை பேசுறதை யார்கிட்டயாவது போட்டு கொடுத்துருவான். நான் இல்ல அது இதுன்னு போய் சொல்ல முடியாது. எப்படியாவது இங்க இருந்து கிளப்பணும். ஐயோ, வீட்டுல காய்கறி எல்லாம் ஒண்ணும் கிடையாது. சரி, நீ போய் மார்க்கெட்ல போய் வாங்கிட்டு வந்துரு. மேடம் எப்போது நீங்க தானே போவிய, இப்ப என்ன புதுசா என்ன அனுப்புற? எனக்கு கால் வலி. என்ன கால் வலியா? ஐயோ, கால் வலி. ஓ, கால் வலியா? நான் சொன்னதே சொல்லி திரும்பி என்னை வேர்பேத்தாம ஒழுங்கா போய் வேலையை பாரு. சரி எதுக்கும் அனுப்புற, என்னன்னு பொறுத்திருந்து பாக்குறேன். வேலையை சொன்னா செய்யறது இல்ல, அதுல ஒரு உள்குத்தம் என்ன ஏதுன்னு கண்டுபிடிச்சுக்கிட்டே இருக்கிறது. என்ன பண்றது, நீ அப்படியாப்பட்ட ஆளாச்சே. இப்ப கிளம்ப போறியா இல்லையா? இல்ல உனக்கு சோறு தண்ணி கிடையாது பாத்துக்கோ. சரி கிளம்புறேன். காலையில இருந்து ஒரு பூ கூட விக்கல. இவங்கள நம்பி பூக்கடை போட்டா நான் தலையில துண்டு விரிச்சு போட்டுட்டு போக வேண்டியதான். இன்னைக்கு முகூர்த்த நாள், பூ நல்லா விட்டு போயிருன்னு அப்பவே புஷ்பா சொன்னான். எப்ப அவ வாய் வச்சாலோ அப்பவே விளங்காம போயிடுச்சு. சே, நானும் என்னத்தை தான் பண்றது? பூ வேணுமாமா? பூவே, சாமிக்கு பூவு, உங்களுக்கு பூவு, எல்லா பூவும் இங்க விற்கிறேன். எல்லாம் கம்மி ரேட்டு, ஃப்ரெஷ்ஷான பூவு. யாருக்கு பூ வேணுமோ வந்து வாங்கிக்கோங்க. பூவை வித்தாதான் அதுல வர காசு இல்ல காய் வாங்கி சமைக்கணும். காய் வாங்க காசுல இப்படி பூவை வாங்கி வச்சுட்டு இப்படி போண்டியா உட்காந்துருக்கேனே நானு. இப்ப எதுக்கு வண்டியை நிப்பாட்டிட்டு இங்க தரன்னு புடிச்சு இழுத்துட்டு வந்திய? இல்லக்கிதா, உன் தலையில பூ இல்லாம இருந்தது. இப்ப என்ன, பூவை வாங்கி கொடுத்து வச்சு விட போறிய? இல்லக்கிதா, ஃபங்க்ஷனுக்கு போறோம்ல, பூ வச்சுனா இன்னும் அழகா இருப்ப, அதனாலதான் பூ வேணுமான்னு. ஒரு பூ வேணா, வாங்க கிளம்புவோம். இல்லக்கிதா, பூ வச்சா இன்னும் நல்லா அழகா இருப்ப. நான் யாருக்கும் அழகா தெரிய வேணாம். இப்ப வண்டி எடுக்க போறீங்களா இல்லையா? பூ இம்புட்டு தூரம் வாங்க வந்துட்டு வேணான்னு போறாங்களோ, விடுவேனா நானு? ஏனே
ஆ சொல்லுங்கக்கா. இப்படி பூ வாங்க வந்துட்டு வாங்காம போறீங்களே, நல்லா இருக்குங்க. பூ கோத்து கூட வச்சிருக்கேன், எது வேணுமோ சொல்லுங்க, கம்மி விலைக்கு பார்த்து தரேன். அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம். அக்கா பாருங்க, நீங்க கம்மியா வாங்கி கொடுக்குறீங்கன்னு சொல்லிட்டே போல, அதனாலதான் வேணான்னு சொல்றாவ. பாப்பா, நான் அண்ணன் சொன்னதுக்கு பதிலா கூடவே தரேன். நல்லா நிறைய முடி வச்சிருக்கிய, நிறைய பூ வச்சா இன்னும் அழகா இருப்பிய. அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம், எனக்கு பூ வைக்கலாம் பிடிக்காது. ஏமா, கட்டின புருஷன் பக்கத்துல இருக்கும்போது பூவு பொட்டு இதெல்லாம் வச்சுக்கணும்ல, வச்சுக்கிட்டாதானே அழகு. பூவை வேணான்னு யாரும் சொல்லக்கூடாதுமா. அதுவும் வெள்ளிக்கிழமை யாராவது பூவை வேணான்னு சொல்லுவாங்களா? இப்போ என்ன, உங்களுக்கு வியாபாரம் நடக்கலன்னு எங்க தலையில கட்டலான்னு பாக்குறீங்களா? அதுக்கு சொல்லலாமா, ஏதோ ஃபங்க்ஷனுக்கு போற மாதிரி தெரியுது. போகும்போது மங்களகரமா பூவு அதெல்லாம் வச்சுக்கிட்டு போனாதானே நல்லா இருக்கும். எப்படியா வெறும் தலையோல போறது? அதாம்மா நானும் சொன்னேன். பாருங்க, அன்னை கூட ஆசைப்படுறாங்க, நீங்க தான் வேணாங்கிறிய. நான் கம்மியாவே தாரேன், ரொம்ப காசு இல்ல. ஒரு முழம் வெறும் 50 ரூபா தான். 50 ரூபாயா? என்னமோ ஃப்ரீயா கொடுக்குற மாதிரி கம்மியா தரேன்னு சொல்றிய? எங்க ஊர் சைடெல்லாம் முழம் 30 ரூபா 20 ரூபா தான். ஏமா, இன்னைக்கு முகூர்த்த நேரம் பாத்தீங்களா, அதனாலதான் பூ கொஞ்சம் ரேட் அதிகமா இருக்கு. நீங்க தான் என் கடைக்கு வந்து முதல் கஸ்டமரு. உங்க கையால வாங்கிட்டு நான் வியாபாரத்தை தொடங்கி நல்லபடியா அமோகமா போகணுன்றதுக்காக தான் சொன்னேன். மனசு வந்து எனக்கு கொடுத்து பாருங்க, நானும் கொஞ்சம் நல்லா இருக்கணும்ல, புள்ள குட்டி வேற இருக்கு. சரிங்கக்கா, வாங்கிக்கலாம். ஒரு முளைண்ணா என் ஒய்ஃபுக்கு 2 பழமா கொடுத்துருங்க. எனக்கு இதா பிச்சிருவேன். பொட்டு வச்சது இல்லாம இப்ப பூ வேற வைக்க போறியா? கைய உடைச்சு காக்காய் போட்டுறேன் பாத்துக்கோ. கீதா, உங்க கூட வரணுமா வேண்டாமா? வரணும். இப்போ ஒழுங்கு மரியாதையே வந்துரு. அந்த மாசம் சொன்னிச்சு இந்த மாசம் சொன்னிச்சுன்னு பூவை கொண்டு வந்து என் தலையில வச்ச அன்னைக்கு நைட்டு உனக்கு கச்சேரி இருக்கு. என்னனே, 2 முழமா போட்டுட்டுமா? இல்ல வேணாக்கா. ஏனே, 2 முழம் வேணும் நீங்க தானே கேட்டிய? இல்லக்கா, இவளுக்கு மல்லிகைப்பூ தான் பிடிக்கும். அதான் நீங்க வெறும் முல்லைப்பூவா வச்சிருக்கீல. அண்ணே, உங்களுக்கு தான் தெரியல, இது அம்புட்டு மல்லிகைப்பூ தான். போச்சு, மாட்டுனேன். ஐயோ, இவ வேற முறைக்கிறாளே. என்ன, கிளம்பலாமா வேண்டாமா? இல்லக்கிதா, பாவம் அந்த அக்கா. ஒரு முழமாவது வாங்கி வச்சுக்கலாமே. அதெல்லாம் ஒரு மண்ணாங்கட்டி வேணாம். அக்கா, கொஞ்சம் தயவு பண்ணுங்க, எங்க குழந்தை குட்டிகளுக்கும் சாப்பாடு பொங்கி போடணும்ல. நீங்க 1 முழம் வாங்கினீங்கன்னா கண்டிப்பா காய்கறி எல்லாம் போய் வாங்கிட்டு வந்துடுவேன். காய்கறி வாங்குற காசுல தான் பூவை வாங்கி வச்சு வியாபாரம் பண்ணலான்னு ஆரம்பிச்சிருக்கேன். உங்க கையால கொடுங்க, நல்லபடியா வியாபாரம் ஓகோன்னு போகும். சரி, கொடுத்து தொலைங்க. ரொம்ப சந்தோஷம் அக்கா. அப்பா, இந்த ஒரு கஸ்டமரை ஓகே பண்ண வைக்கங்காட்டியும் நம்ம எவ்வளவு பாடுபட வேண்டியதா இருக்கு. அண்ணே, நீங்களே உங்க கையாலேயே உங்க பொண்டாட்டிக்கு வச்சு விடுங்க. சரிக்கா. இல்ல கீதா, அவங்க தான் சொன்னாங்க. அவங்க சொன்னா நீ வச்சு விட கிளம்பிடுவியா? ஒரு வாட்டி தான் ஏமாறுவா அந்த கீதா. மறுபடியும் என்னை நெருங்கணும்னு முயற்சி பண்ண, அவ்வளவுதான் சொல்லிட்டேன். சரி கீதா, நீயே வச்சுக்கோ. கொடுங்க. எது எப்படியோ நான் வாங்கி கொடுத்த பூவையாவது நீ வச்சுக்கிட்டியே, அதுவே எனக்கு சந்தோஷம்தான். இப்போ ஓகேவா? போலாமா, இன்னும் எதுவும் இருக்கா? போலாம். சீக்கிரம் போய் வண்டி எடுத்துருவாங்க. சரி கீதா. இங்க பாரு, நீ சொல்லவும் தான் என் வீட்டுல போய் சொல்லிட்டு கூட நான் இங்க வந்திருக்கேன். என் ஒய்ஃபை ஏமாத்திட்டு நான் இங்க வந்திருக்கேன். ஆனா நீ இப்ப இப்படி பேசினீன்னா நான் எப்படி நினைக்கிறது? என்னை ஏன் இப்படி பிளாக்மெயில் பண்ணிக்கிட்டே இருக்க? அதெல்லாம் எனக்கு தெரியாது அர்ஜுன். எனக்கு தேவையானது பணம். நீ தெரிஞ்சோ தெரியாமலோ தப்பு பண்ணிட்ட. அதுக்கான ஆதாரம் என்கிட்ட நிறையவே இருக்கு. நான் மட்டும் கொண்டு வந்து உன் குடும்பத்துல காட்டினேன், உன் மூஞ்சிலே காரி துப்புவாங்க. எனக்கு புரியுது. என்னை ஏன் இவ்வளவு டார்ச்சர் பண்ற? என்னை நிம்மதியா வாழவே விட மாட்டியா? அது எப்படி? நீ மட்டும் உன் ஒய்ஃபோட குழந்தையோட ஜாலியா இருப்ப, நான் மட்டும் கஷ்டப்படணுமா? தப்பு பண்ணது நீ, அப்ப தண்டனையும் நீ தானே அனுபவிக்கணும். எனக்கு என் ஒய்ஃபை எவ்வளவு பிடிக்கும் தெரியுமா? என் ஒய்ஃபு கிட்ட கூட நான் உண்மையை சொல்ல முடியாம இருக்கேன். நானும் உன் ஒய்ஃபு கிட்ட சொல்லக்கூடாதுன்னு? நீ பண்ண தப்ப உன் ஒய்ஃபு கிட்ட நீயே சொல்லிப்பாரு. ப்ளீஸ் வேண்டாம், அந்த மாதிரி எதுவும் பண்ணிடாத. இல்ல, எனக்கு புரியல. உனக்கு உன் ஒய்ஃப்னா ஒண்ணு, நானா ஒண்ணா? என் வாழ்க்கையை இந்த மாதிரி ஆக்கி வச்சிருக்கியே, அதுக்கு யார் காரணம்? நீ தானே. அதனாலதான் நிறைய வாட்டி என் ஒய்ஃபு கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணாம உன் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருக்கேன். ப்ளீஸ் புரிஞ்சுக்கோவே. நான் ஒன்னும் புரிஞ்சுக்காம இல்ல, எனக்கு தேவையானது பணம் மட்டும்தான். அதுக்கு தானே நான் மாடா உழைக்கிறேன். என்னை இவ்வளவு தூரம் வர சொல்லிட்டு நீ வராம அங்க உட்காந்துட்டு என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? டீல் பேசலாம் தானே கூட்டிட்டு வந்த. ஆமா அர்ஜுன், டீல் பேசினா அதோடய நீ முடிச்சிட்டு போயிட்டே இருப்ப. அப்புறம் நான் பட்ட கஷ்டத்துக்கு எப்படி பலன் அனுபவிக்கிறது? இப்ப என்னதான் சொல்ல வர? கடைசி வரைக்கும் லைஃப் லாங் நீ எனக்கு சம்பாரிச்சு கொடுத்துக்கிட்டே இருக்கணும். என்ன? திஸ் இஸ் டூ மச். எது டூ மச்? நீ எனக்கு பண்ணது பச்சை துரோகம். அதை இவ்வளோ நாள் உன் வீட்டுக்கு தெரியாம நான் மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கேன்ல, அதுக்கே நீ ஒரு லம்பா ஒரு அமௌண்ட் கொடுத்துருக்கணும். கொஞ்சம் கொஞ்சமா உங்ககிட்ட பணம் வாங்குறேல்ல, நீ இப்படிதான் பேசுவ. ரொம்ப என்னை இரிட்டேட் பண்ணிக்கிட்டே இருக்க. உன்னோட நோக்கம் பணமா மட்டுமே இருக்க கண்டு எதுக்காக நீ என்னை இப்படி பண்ண? எனக்கு இப்பதான் நினைக்க தோணுது. நான் ஒண்ணு உன்னை ஏமாத்தல, நீ தான் பணத்துக்காக என்னை ஏமாத்துற. ஏன் சொல்ல மாட்டேன்? தப்பு பண்ணில, அதுக்கான ஆதாரம் என்கிட்ட இருக்கு. எப்பவே ஓகே சொல்லு, நான் போய் உன் ஒய்ஃபு கிட்டையும் உங்க அம்மா அப்பா கிட்டையும் காட்டுறேன். திவ்யா வேணாம்.
நான் யாரு என்னன்னு தெரியாம நீ என்கிட்ட பழகிட்ட. அதோட நரக வேதனைய நீ அனுபவிச்சுதான் ஆகணும். அப்புறம் எதுக்காக உன்னை கோவா வர சொன்னேன்றது உனக்கு தெரியலல்ல. வெயிட் அண்ட் see.